2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a smaller distance என்னது will exhibit டைபோல். டைபோல் மூமெண்ட் நமக்கு தெரியும். இப்போது இதை பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, இதை நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது டைபோல் மூமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், எல்லாம் எனக்கு ஓகே. இங்கே சென்டர் பாயிண்ட் எடுத்து நான் இதை ஏன்னு எடுத்துப்பேன். சாரி, வெயிட் மினிட். ஸோ இதை நான் என்ன எடுத்துப்பேன்னா ஏன்னு எடுத்துப்பேன், இதை ஒரு ஏன்னு எடுத்துப்பேன். ரைட்டா? இப்போது இந்த டைபோல் மூமெண்ட் நடக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லா பக்கமும் போகும். ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது எல்லா டேரக்ஷன்லையுமே போகும். அப்படி எல்லா டேரக்ஷன்லையும் போகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, தூரத்தில் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாயிண்ட் வைக்க போகிறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா பின்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை பின்னு சொல்லிட்டேன். இப்போ அலாங் த ஆக்சில் லைன், இந்த ஆக்சில் லைன் வழியாக நான் பார்க்கும்போது பாயிண்ட் பியில் வந்து ஆக்ட் ஆகுதா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்கிறேன்னா ஆர்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை ஆர்னு சொல்கிறேன். அண்ட் இங்கே நம்ம என்னென்னு பார்த்தோம், ஏன்னு பார்த்தோம். அப்போது ஆர் கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா? இந்த பின்ற டிஸ்டன்ஸ் ரொம்பவே தூரமாக இருக்குது, இன்ஃபினிட்டியில். பட் இந்த டைபோல் மூமெண்ட் நடக்கிறதுக்கும் ரொம்பவே தூரமாக இருக்குது. பட் அலாங் த ஆக்சில் லைன், ஆக்சில் லைன்னா எதிர்த்து அந்த ஒரே ஆக்சிஸ்லேயே போகிறது. ஓகேவா? இந்த லைன் வந்து ஆக்சிஸ் லைன் சொல்லுவோம். அப்படி நடக்கும்போது அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டலாக எவ்வளோ ஆக்ட் ஆகுன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டாபிக் உள்ளார போகும். ஸோ இதுதான் வந்து சார்ஜஸ். இது மைனஸ் கியூ, இது ப்ளஸ் கியூ. அண்ட் அந்த பாயிண்ட் பி வந்து நம்ம எப்படி வச்சிடும். ஓகேவா? அண்ட் அதில் சொன்ன மாதிரி தான், இப்போ சென்டராக ஒரு பாயிண்ட் எடுத்து நான் இது என்னென்னு சொல்ல போகிறேன்னா ஓன்னு சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்கான டிஸ்டன்ஸ் இது என்னென்னா ஏ, அண்டு இது ஏ. ஆக்சுவலாக இது என்ன, இது மைனஸ் கியூ, இது ப்ளஸ் சார்ஜ். ஓகேவா? ஸோ இதை நான் என்னென்னு சொல்கிறேன்னா இன்னும் ஆக்சுவலாக ஏ அண்ட் பின்னு சொல்கிறேன், இன்னும் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக. அண்ட் நமக்கு தெரியும் டைபோல் மூமெண்ட் எங்கே ஆக்ட் ஆகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இந்த டேரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்போது இது டைபோல் மூமெண்ட் இந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, பின்றது இந்த டேரக்ஷனில் போகுது. ஓகே, எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு, இந்த பாயிண்ட் பி மேலே பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்ட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ஒன்று இருக்கும். இந்த பாயிண்ட் பியில் தான் நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ ஆக்ட் பண்ணுது, நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ ஆக்ட் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். ரைட்டா? அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் த ஓவிலேருந்து பாயிண்ட் பி வரையும் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்கிறேன்னா ஆர்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாயிண்ட் பி மேலே ஆக்ட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எப்படி அது போகிறேன்னா, கவனிங்க, லைட்டாக கீழே போய்ப்போம். ஓகே ஓகே. ஸோ இ ப்ளஸ் வெக்டார் ஈக்குவல் டு என்னது நமக்கு தெரியும், 1/4πε0 1/4πε0 q/r² படிச்சிருப்போம். ரைட்டா? q/r² படிச்சிருப்போம். இப்போது q/r²க்கு பதிலாக இங்கே ஆக்சுவலாக நம்ம என்னென்ன எடுக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். கரெக்டாக? பிக்கும் பிபிக்கு மட்டுமான டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போது கவனிங்க, நான் இந்த ஓபியிலேருந்து மைனஸ் இந்த ஓபியிலேருந்து ஓபியை மைனஸ் பண்ணிட்டா விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன, பிபியா? புரிய நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் இந்த டோட்டலாக இந்த ஆர்லேருந்து இந்த ஏவை எடுத்துட்டா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இதை எடுத்துட்டா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அண்ட் வெக்டார் போட்டிருக்கேன், இ ப்ளஸ் வெக்டார் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வெக்டார் ஏதாவது ஒன்று போட்டாகணும். யூனிட் வெக்டார் ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். அது ஆராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம இங்கே வந்து பி வெக்டார்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இ மைனஸ் நெகட்டிவ், அதுக்கு என்ன வரும், அதே ஃபார்முலா 1/4πε0 பட் இங்கே ப்ளஸ் கியூ இல்லை, மைனஸ் கியூ. ரைட்டா? அப்போது மைனஸ் q/r² கேட்டால் இல்லை. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் பியிலேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வேணும் டோட்டலாக. கரெக்ட் தானே? அப்போது இந்த ஆர் வரையும் இது வரையும் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இந்த ஏவை சேர்த்துட்டுனா எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அப்போது ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். புரிய நினைக்கிறேன். இப்போ எனக்கு இ ப்ளஸும் கிடச்சிது, இ மைனஸும் கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட் நான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது என்னென்ன வரும், இ டோட்டல். ஓகேவா? இ டோட்டல். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாயிண்ட் பியில் ஆக்ட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும், அவுட்வேர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவுட்வேர்டாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அவுட்வேர்டாக இருக்குமா? ஓகே, இது அவுட்வேர்டாக இருக்கும். நம்ம என்ன அந்த கலர்லேயே போட்டுப்போம். ஸோ மேபி பார்க்க என்ன ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவுட்வேர்டாக இருக்கும், இ ப்ளஸ். கரெக்டாக? இ ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தோன்னா இன்வெர்டாக இது ஆக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் சார்ஜை நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணும்போது இது இன்வெர்ட் ஆக்ட் ஆகும். பட் இது லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? இது கம்பேர் டு இந்த சார்ஜை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் கம்மியாக இருக்கும்.
அதாவது இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் பெருசாக இருக்குது பாருங்க, தெரியுதா? பட் ஆனால் நெகட்டிவ் ஃபீல்ட் வெக்டார் கம்மியாக இருக்குது. ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, பாயிண்ட் சார்ஜ் பக்கத்தில் இ ப்ளஸ் கிட்ட இருக்கிறதுனால இ ப்ளஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் இ மைனஸ். நான் எங்கேவா இ ப்ளஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் இ மைனஸ். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்கேஸ் இ மைனஸ் ஐ மீன் நெகட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருந்தால் அப்போ எப்படி இருக்கும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வரும். இப்போ நான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போது இ டோட்டல் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இ ப்ளஸ் அண்ட் இ மைனஸை நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப டீப்பாக பார்க்க தேவையில்லை. ஐ மீன் இப்போ 1/4 எப்சிலான் நாட் இதில் சேமாக இருக்குது, q வந்து சேமாக இருக்குது, காமனாக இருக்குது, ரைட்டா? அண்ட் p வந்து காமனாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வெளில எடுத்துரும். ஓகேவா? நான் டைம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. இல்லை 1/4 எப்சிலான் நாட் q அண்ட் 1/4 எப்சிலான் நாட் q p வெக்டார் p கேப் இதுவும் தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போ நான் இது ரெண்டுத்தையுமே வெளில எடுத்துறேன். அப்போ 1/4 எப்சிலான் நாட் q அண்ட் உள்ளார என்ன இருக்குது? 1/r - a² இது மட்டும் தானே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது 1/r - a² அண்ட் வேறு என்ன? -1/r + a² அண்ட் p கேப். ஓகேவா? ஸோ ரெண்டாக கூட பிரிச்சுக்கும், ஈஸியாக இருக்கும். சாரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம், ரைட்டா? எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? அதுதான் இப்போ பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ இது r - a², இங்கே r + a² இருக்குது. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது? a - b² இப்படி இருந்தால் அது எப்படி எழுதுவாங்க? a + b a - b இப்படி எழுதுவாங்களா? பட் இங்கே பார்த்தோன்னா a + b² a - b² இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது a² - b², அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இங்கே பார்த்தோன்னா r² - a², அவ்வளோதான். அப்போது E total equal to q/4 எப்சிலான் நாட். கவனிங்க, இந்த r + a² இப்போ இங்கே வந்துடும். ஓகேவா? r + a² மைனஸ் r மைனஸ் இந்த r - a² இந்த பக்கம் வந்துடும். a²/r² - a² ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a + b² ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்துருப்போம். a + b² = a² + b² + 2ab. a² - b² = a² + 2² சாரி a² + b² - 2ab, ரைட்டா? அப்போ அதை நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது என்ன வரும்? E total equal to q/4 எப்சிலான் நாட் r² + a² + 2ra. நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே முன்னாடி ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இங்கே ஒரு r - a² இருக்குது. அப்போது நான் இந்த r - a² பண்ணும்போது என்ன வரும்? r² வரும், ப்ளஸ் r² வரும். பட் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது -r² -a², ரைட்டா? நெக்ஸ்ட்டு -a² அண்ட் இந்த இடம் தான் முக்கியமான விஷயம். r - a² பண்ணும்போது எனக்கு r² + a² - 2raன்னு வருமா? இப்போ நான் உள்ளார மைனஸை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போது ப்ளஸ் 2ra புரியுன்னு நினைக்கிறேன். பை இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. என்னென்னா r² - a² இது அப்படியே இருக்கட்டும். அவனை வந்து பின்னாடி பார்த்துக்கோ. நம்ம இப்போது E total equal to என்னென்னா இதில் எதுனா கேன்சல் அவுட் ஆகிடும். r² கேன்சல் அவுட் ஆகிடுமா? r² a² பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2ra இருக்கும். அப்போ என்ன வரும்? 4ra வரும். ஸோ q/4 எப்சிலான் நாட் 4ra r² - a² p கேப். ஓகேவா? இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ மீன் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி இதுக்கான டிஸ்டன்ஸ் நம்ம மேலே போவோம். இப்போது இந்த a கம்பேரபிள் டு இது r தானே. ஐ மீன் இந்த ஒரு சார்ஜுக்கும் இந்த பாயிண்ட் ஓக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் a ரொம்ப சின்னது, கரெக்டாக? கம்பேரபிள் டு இந்த ஆரை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆர்ன்றது r ஒரு 100 மீட்டர்னு வச்சுப்போம். பட் ஏன்றது 0.1 மீட்டர் தான். ஓகேவா? 0.1 மீட்டர் தான். அப்போது நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஸ்கொயர் வரும், r² a². இப்போ நீங்கள் r² பண்ணால் என்ன வரும்? 10,000 வரும், ரைட்டா? பட் ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 0.01 வரும். இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ஆகிட்டே தான் போகும். அப்போது கம்பேரபிள் டு நான் ஆர் கூட கம்பேர் பண்ணும்போது ஏவோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால
நான் அதை வந்து நெக்லிஜுவல் பண்ணிடுறேன், எடுத்துறேன். ஓகேவா? ஸோ ஆர் மேபி வேறு கலரில் எதுவும் ஆர் கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா? ஆர் கிரேட்டர் தென் ஏ. கரெக்ட் தானே? எஸ். இது மாதிரி நீங்கள் இன்னும் எத்தனை ஆர் வைக்கணும்? இங்கே நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் இன்ட்ரடக்ஷனில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது மாதிரி நிறைய ஏ வச்சா தான் அது வந்து இதாகும். ஸோ நான் வந்து நெக்லிஜுவல் பண்ணிடுறேன். அப்போ இது வந்து 0 ஆகிடும். 0 ஆகிடும்னா இங்கே என்ன ஆகிடும்? ஆர் ஸ்கொயர்ன்றது ஆர் டு த பவர் ஆஃப் 4 மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போது இ டோட்டல் ஈக்குவல் டு R4ன்னு வரும். சரி, நான் எழுதுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு Q பை 4 பை எப்சிலான் நாட் 4RA P கேப் பை R4. ஓகேவா? இப்போ இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்ட பிறகு இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுன்னு பாருங்கள். இங்கே 4Aன்னு இருக்கா, அதை நான் 2 இன்ட்டு 2Aன்னு எழுதலாமா? ரைட்டா? அப்போது 2 பை 4 பை எப்சிலான் நாட் அண்ட் 2QAP கேப் பை RQ. ஓகேவா? இந்த 2QAP கேப் இது இருக்குல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இந்த 2QA இங்கே எதுவா? ஓகே. ஸோ 2QAP கேப் விச் இஸ் ஈக்குவல் டு டைபோல் மூமெண்ட் வெக்டார். ஓகேவா? அப்போது நான் இந்த ஈக்குவேஷன் எப்படி எதுனா லாஸ்ட்டாக இ டோட்டல் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலான் நாட் 2Qவா? தப்பு, 2P வெக்டார் பை R கியூப். ஓகேவா? ஸோ ஒரு அலாங் த ஆக்சில் லைனில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணால் அதில் ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் தான் இது. ஓகேவா? நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லிட்டோம் இந்த சைடு தான் அதிகமாக இருக்குன்ட்டு. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, ஐ மீன் மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு வந்தது தான் இது. ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது ஆக்சுவலாக? எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது எந்த சார்ஜ் கிட்ட இருக்கோ, ஐ மீன் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எந்த சார்ஜ் கிட்ட இருக்கோ அது மேலே தான் அதிகமாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போது இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது விச் இஸ் அலாங் தி, உங்களுக்கு புக்கில் இன்னொரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக பாருங்கள். இந்த ரெண்டு சார்ஜுமே கொடுத்துட்டு இ டோட்டல் இந்த பக்கம் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா பாசிட்டிவ் தான் இந்த பக்கம் பாயிண்ட் சார்ஜை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா வெளில இருந்துன்னா நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டீங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.